என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். நான் வீழ்வேன் என நினைத்தாயோ? நிறைவு அவங்கள பற்றி நிறைய சொல்லணும். நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. ஆனா சின்ன பிள்ளையில புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு அவர் நடித்த படங்கள் ஏராளம். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, அந்த பாடலை பாடும் பொழுது அதற்கு நடித்தவர் சகோதரி. நிறைய பாட்டு நான் பாடி நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. அவர்கள் இங்கே வந்து ஒரு செய்தி நிகழ வைக்கிறது. நான் எங்கள் தென்னிந்திய இடையே சென்று சொன்ன பொழுது எங்களுடைய அருமை தலைவர் நாசர் அவர்களும், அருமை செயலாளர் விசால் அவர்களும், அருமை பொருளாளர் கார்த்திக் அவர்களும் இதுக்கு ஒரு சரியான ஆளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன்னா இங்க ஒரு திரைப்பட நடிகர் மட்டுமல்ல, அவர் நாடக நடிகர். இப்ப சொல்லுவாங்க அவங்க பேசும்போது, எண்ணற்ற நாடகங்களில் நடித்து பெருமை பெற்றவர். அவங்களை இங்க அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவங்க சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அந்த சுப்பிரமணியன் தெளிவா சொல்றேன். இங்க ஆளு எப்படி ஆளுங்க அக்கா இங்க வரணும்னு நான் கேட்டுக்கிட்டேன். அவங்க சொன்ன ஒரே கண்டிஷன், பிளைட்ல வர்றாங்க, அங்கிருந்து கார் எடுத்து வர்றாங்க, இங்க பெரிய பங்களாவில் எம்எஸ்எம் பங்களாவில் அங்க இருந்து தங்குறாங்க. ஆனா ஒரு பைசா கூட நீ தரக்கூடாது இப்படி சொன்னாதான் வருவேன்னு பிளைட்ல ஏறும் பொழுது ஒரு நிபந்தனை விதித்து தான் அவர் வந்தார்கள். அது அவருடைய சொந்த செலவு. சங்க செலவு கூட அல்ல, சங்க செலவும் அல்ல, எங்கள் செலவும் அல்ல, சொந்த செலவிலே வந்த அந்த சகோதரியை ஒரு நீங்கள் எல்லாம் கைதட்டி வரவேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் நிறைவு உரை நிகழ்த்த நாடகம் நீங்கள் அவரோடு பார்த்த நாடகம் துவங்கும். அக்கா அவர்களை நான் வணங்கி தென்னிந்திய நடிகர் சங்கத்தையே வரைபற்றுவது போல வரவேற்கிறேன். அக்கா அவர்களை உரை நிகழ்த்த அழைக்கின்றேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். காரைக்குடிங்கிறது வந்து எங்களுக்கு என்ன சொல்றது, தாய் வீடு மாதிரி தான். ஏன்னா எல்லா சீரியலும் கிட்டத்தட்ட இந்த ஊர்ல தான் நிறைய ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தோம் 5 வருஷமா. ஸோ பேசிக்கா நான் ஷூட்டிங்க்கு நிறைய போக மாட்டேன், நான் வந்து ஆஃபீஸ்லயே இருப்பேன். ஏன்னா அவங்க போய் டைரக்டரையோ இல்லை ஆர்டிஸ்டையோ டிஸ்டர்ப் பண்றது எனக்கு பிடிக்காது. அதனால இது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். கார்த்தி வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்ன உடனே நான் போறேன் கார்த்தி அப்படின்னு சொன்னேன். நடிகர் சங்கம் சார்பா முதல்ல இதை நான் வந்து அவங்க 50,000 ரூபாய் வந்து நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நாகர் சார், விஷால், கார்த்திக் வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த நாட் ஓன்லி காரைக்குடி நடிகர் சங்கம் மட்டும் இல்லை, இந்த கஜா புயலுக்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செஞ்சிருக்காங்க. சென்னையில நடந்த புயலை பத்தி கூட சொன்னாங்க. அந்த சென்னை புயலப்ப அதாவது இப்போ திருமுருகன் சார் சொன்னாரு, மாதிரி செய்யக்கூடிய என்ன செஞ்சோமோ அதை சொல்லக்கூடாது. அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு நல்ல என்ன சொல்றது ஒரு மேன்மையான விஷயம். ஸோ அந்த மாதிரி மெட்ராஸ்ல கூட அந்த டைம்ல நிறைய எவ்வளோ பேருக்கு போய் உதவணும். அதில் வந்து தமிழ்நாடை வந்து பீட் பண்ணிக்க முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து உதவுறதில்ல தமிழ்நாடை வந்து நிச்சயம் பீட் பண்ணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம கிட்ட வந்து ஒரு ஒத்துமை இருக்கு. என்னை வந்து நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் நீங்க இப்ப நடிக்கிறது இல்லை அப்படின்னு. பொன்னான நடிகர்களோட நடிச்சுட்டேன், கிரேட் டைரக்டர்ஸோட நடிச்சுட்டேன். இனிமே எனக்கு நடிக்கிற இன்ட்ரெஸ்டே இல்லை. ஜம்மன் வந்து ஏன்னா இனிமே அந்த மாதிரி படங்களோ அந்த மாதிரி ஆர்டிஸ்டோ கிடைக்காது. அதனால ஐ எம் சோ ஹாப்பி. அதனால பின்னாடி ஒரு பேக் சீட்ல இருந்துக்கிட்டு அப்பப்போ பொழுது போகும்போது பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் எல்லாம் சந்தோஷமா பார்த்துக்கிட்டு தான் இன்னைக்கும் அந்த படங்கள் அப்ப அவங்களோட நடிச்ச அந்த அனுபவங்கள்லாம் வந்து ஒரு அற்புதமான விஷயம். நாடகம் எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 5000 நாடகத்துக்கு மேல ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதுல முக்கியமான வந்து டிஆர் மகாலிங்கம் அவர்கள், திருச்சி லோகநாதன் அவர்களே, இவங்க பேரெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா பின்னாடி இருக்கிற நாடகங்கள் எங்களுக்கு தெரியும். விடிய விடிய வள்ளி பாட்டு இன்னைக்கு இருக்கலாம், நானும் வள்ளியை ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு நாளாக தெரியாது. மேடை ஏற்றி அங்கிருந்து வரும்போது பஸ்ல இருந்து இறங்கின உடனே சொல்றாங்க, அம்மா நீ போற, உனக்கு ஏத்தாப்புல ஒரு ஆள் வராங்க, காலை 6 மணி வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அவ்வளவுதான்.
அப்படின்னு போயிருவாங்க. அப்படியே பேசி பேசி அப்படி எதை கை தட்டல் வாங்குறாங்களோ அதை பிடிச்சிட்டு அப்படியே போறது. பாட்டு பாட தெரியாது, அவங்க மியூசிக் போடுறாங்க, அதுக்கு சும்மா வாயகி அச்சுக்கிட்டு அப்படி தலைகளே. அது சினிமால இருந்து வந்ததுனால கொஞ்சம் கியூட்டா இருப்பேன், அதனால எல்லாரும் கை தட்டுவாங்க, அப்படியே வந்து சமாளிச்சுட்டு வந்துடுவேன். அப்படி கிட்டத்தட்ட ஒரு 500-600 நாடகங்கள் ஆக்ட் பண்ணியிருப்போம். ஆனா நாடக அனுபவங்கிறது வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து, அதாவது இன்னைக்கு ஒரு பெண்ணா இருந்து இவ்வளவு தைரியமா நான் நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து நாடகம் தான். அந்த நாடகம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பேஸ கொடுத்துருக்குன்னா, ஊரு விட்டு ஊரு போறோம், பலதரமான மனிதர்களை சந்திக்கிறோம், ஸோ நமக்கு தைரியத்தை கொடுக்குது. அதனால பெண்கள் வேலைக்கு போகணும்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். இப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் கஜா புயலுக்காக காந்தினை கையில் எடுத்துக்கிட்டு இதை செய்யறாரு. இதுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி எல்லாரும் செய்யணும்னு கேட்டுக்கிட்டு உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இங்க அண்ணனுக்கும் சொல்லணும், அவங்க வீட்டுல எங்களுக்கு வந்து உங்க வீட்டுல வந்து எங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு ரொம்ப அற்புதமா கவனிச்சு வந்தவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய மனதோட எங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து எல்லாம் செஞ்சாரு. ரொம்ப நன்றி. நடிகர் சங்கம் சார்பா இது எங்கள் ஊரின் சார்பாக, எங்கள் சங்கத்தின் சார்பாக இந்த எளிய பரிசு. இது தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு ஒரு செய்தி. இப்படிப்பட்ட உங்களுக்கு நம்முடைய புது கட்டடம் திறக்கிற பொழுது சங்கரன் உயரத்திற்கே ஒரு நாங்கள் படம் செய்து அங்கு வந்து கொடுக்கிறோம் என்பதை, இந்த 50 ரூபாய்க்கும் மேல் மதிப்புள்ள படம் அங்கு தருகிறோம் என்பதை எங்கள் புரவலர்கள் சார்பாகவும் எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் சொல்லி இப்பொழுது அச்சாரமாக இதை வழங்குகிறேன். எங்க சங்கத்து பொருளாளர் மாதிரி அந்த சங்கத்து பொருளாளர் கஞ்சேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் வந்து நிறைய சீரியல் ப்ரொடியூஸ் பண்றேன் தவிர சீரியல் ரொம்ப பாக்குறது இல்லை. நான் முக்காசி இப்ப பாம்பேல தான் இருக்கேன், ஹிந்தி ப்ராஜெக்ட் தான் பண்றேன். ஆனா அப்படி பார்த்தேன்னா அது திருமுருகன் சாருடைய ப்ராஜெக்ட் தான். ஏன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கதை இருக்கும், நம்ம மனசை வந்து ஒரு மாதிரி நெருடும், கண்களை வந்து குபுக்குன்னு தண்ணி வரும். ஸோ அந்த ஃபீல் இருக்கும் ஒரு லேடிஸ்க்கு வந்து அதை பார்க்க. இப்போ கூட எனக்கு ஸ்லைட்டா புள்ள இருக்குது. ஸோ நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். சார் காட் பிளஸ் யூ. நல்லா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பிளைட்ல வந்திருக்கீங்க, அதுக்காக ரொம்ப சின்ன பரிசு. ரொம்ப நன்றி. எனக்கு அங்கேயே பல ஆலோசனைகள் நம்ம சொல்லும் போது பூரா சங்கத்துக்கு என்ன செய்யணும், நாடகக்காரங்களுக்கு என்ன செய்யணும், ஒரே ஜீவன் அக்காவும் பூச்சி முருகன் அவர்கள் தான் அதை செய்பவர்கள். நன்றியை சொல்லி இந்த ஒரு செய்தி அவங்க சொல்ல மறந்துட்டாங்க. கொத்தமங்கலத்தால் நமது அருமை சகோதரர் திருமுருகன் மட்டும் பெயர் பெற்றவர் அல்ல, இவர்களும் ராமானுஜர் என்ற படம் கலைஞர் டிவியிலே டைரக்ட் செய்து நமது ஊரின் மூலம் புகழ் பெற்றவர் என்பதையும் சொல்லி மிக்க நன்றியை ஊர் பொதுமக்கள் சார்பாக. டைரக்ட் பண்ணது டைரக்டர் தனுஷ், நான் அவரும் பணம் கொடுத்தது. மிக்க நன்றி. நம்ம எங்களுடைய தாய் சங்கம் மதுரை சங்கம் வந்திருக்கிறது, புதுக்கோட்டை சங்கம் வந்திருக்கிறது. எல்லோரும் இங்கே வந்திருந்து நாங்கள் மகிழ்கிறோம். எண்ணற்ற கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லோரையும் வரவேற்று இப்பொழுது நீங்கள் அவளோடு எதிர்பார்த்த நாடகம் துவங்குகிறது. நீங்கள் அனைவரும் இருந்து இந்த நாடகத்தை பார்க்க வேண்டும். உங்களுடைய காணிக்கைகளை அங்கே கொடுக்க வாங்கிக்கங்க, இது நான் வச்சுக்க கூடாது. உங்களுடைய காணிக்கைகளை அங்கே கொடுக்கவும் நாங்கள் இடையிலேயே அதை அறிவிப்போம். அதே போல அண்ணன் சொன்னதை போல அந்த 100 ரூபாய்க்கு கீழே கொடுப்பவர்கள் இந்த உண்டியலில் வந்து போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ அன்பு ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நிறைய பேர் நிறைய பாடல் கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை, அதனால நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். யாரும் கோவிச்சுக்க வேணாம். ஆமா.